இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் 20/6/2026 மே மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:53 லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி மாலை 4:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது. நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் காலை 11:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு புனர்பூசம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:52 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:13 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். மனதுல சின்ன சின்ன கேள்விகளும் குழப்பங்களும் இருக்கத்தங்க செய்யும். வேலை செய்கின்ற இடத்திலையும் அலுவலகத்திலையும் இத்தகைய குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அமைதியான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. பொறுமையான அணுகுமுறையுடன் வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. சக ஊழியர்களிடத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளும் இருக்கத்தங்க செய்யும். அவர்களிடத்துல அனுசரித்து வேலை வாங்குவதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. சில தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். உங்கள் துணையுடனான கருத்துக்களுக்கு உடன்பட்டு செல்வதும் நல்லது தாங்க. அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகளும் இருக்கும். இதனை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற மன அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. வேலையில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்று அலைச்சல்களும் இருக்கும். அதற்கு ஏற்றபடி முன்னேற்றமும் இருக்கும். இன்று சில சிரமமான சூழ்நிலைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. தொழில முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும். மற்றவர்களிடத்துல இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். அலுவலகத்துல வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த முன்னேற்றமும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலை பலுவும் இருக்கும். தடைகளையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க பதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். அந்நிய பெண்கள் இடத்துல இருந்து கவனமாக பேசுவதும் நல்லது. நண்பர்களிடத்துல தேவையில்லாத விவாதங்கள்ல ஈடுபடாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் சோர்வு நீங்கி துடிப்புடனும் செயல்படுவீங்க. சகோதரர்களுடைய வகையில் ஒற்றுமையும் இருக்கும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கையிருப்பும் குறையும். வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக பணியாளர்களுடைய உதவியுடன் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறிப்பிடத்தக்க ஆதாயமும் உண்டாகும். இன்று மிகுந்த அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கண் பார்வை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வேலை செய்யும் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும்.
கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். விருப்பமான உணவுகளை உண்டு மகிழ்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனை நல்ல முறையில பயன்படுத்தியும் கொள்ளலாம். அனுகூலமாகவும் உணர்வீங்க. இன்று மனதில் சின்ன சின்ன எண்ணங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நேர்மறையான சிந்தனைகளுடன் இருப்பதும் நல்லது. தனித்தன்மையாகவும் செயல்படுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல சில தேவையற்ற விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். அவர்களிடத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பணவரவும் இருக்கும். சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். வியாபாரம் சிறப்பாகவும் இருக்கும். வருமானத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அரசு அலுவலகங்கள்ல வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பொருள் வரவும் இருக்கும். வீட்டுல சில மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். கடன் சுமை சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணவரவும் இருக்கும். இன்று வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் செய்வதற்கான தனித்துவமான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. எதையும் நிதானமாக யோசித்து செய்வதும் நல்லது. சில நேரங்கள்ல தேவையற்ற இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். குறை சொல்கின்ற உறவினர்களிடத்துல இருந்து கவனமாக பேசுவதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நிதானமாக பேசுவதும் நல்லது. பிள்ளைகளுடைய விஷயத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று வேலை மற்றும் வியாபாரத்துல சில புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. இது இப்பொழுது உங்களுக்கு லாபத்தை தருவதாகவும் அமையும். பிற்பகலுக்கு மேல வீட்டுல உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அலுவலகத்துல சக ஊழியர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. இன்று மற்றவர்களுக்கு உதவுவதில் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பணிகளை எந்த விதமான பயமும் இன்றி நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையிடத்துல இணக்கமான உறவும் உண்டாகும். மாலை நேரத்துல வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. மனதில் எண்ணிய பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பெருந்தன்மையான செயல்பாடுகளின் மூலமாக மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்று பயமின்றி வேலைகளை மேற்கொள்வதும் நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். புரிதல்களும் உண்டாகும். மிருகசரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. எளிமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். திட்டமிட்ட வேலைகள் செய்வதன் மூலமாக வெற்றியும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அதற்கான ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வேலையில சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சக பணியாளர்கள் இடத்திலையும் சரி, வீட்டிலையும் சரி, யாரிடத்திலுமே தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். உங்களுடைய முன்கோபத்தினை கண்டிப்பாக கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கூடுதல் செலவுகளும் இருக்கும். இதனை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அவர்களுக்காக மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று வியாபாரத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடனாக வாங்கிய பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில்நுட்பத்தோடு தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வருமானமும் இருக்கும். உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். அலுவலகத்துல புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். இன்று செய்யக்கூடிய வேலைகள்ல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபார வாய்ப்புகளும் தேடி வரலாம். உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தனவரவும் இருக்கும். கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நேரங்கள்ல கோபத்தை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். மற்றவர்களுடைய வீட்டு விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். வெறுப்பாக எந்த ஒரு வேலையுமே செய்யவும் வேண்டாம். குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சில மங்களகரமான நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடம்பரமான செலவுகளையும் செய்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களும் உங்களை புரிந்தும் கொள்வாங்க. இன்று உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் இருக்கும். நண்பர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவாங்க. அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பணம் முடங்கி இருந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றன. மற்றவர்களிடத்துல உங்களுடைய அன்பையும் அனுசரணையையும் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதானமாக எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருக்கமானவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய ரசனை தன்மையை மாற்றியமைத்தும் கொள்வீங்க. வித்தியாசமான சிந்தனைகளின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று மற்றவர்களுக்காக நிதி உதவிகளையும் செய்வீங்க. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல சில ஆலோசனைகளை கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தேவையான ஒத்துழைப்புகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். அனைத்து செயல்களிலுமே அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உற்சாகத்தின் காரணமாக மற்றவர்களையும் கவர்ந்தும் விடுவீங்க. சோர்வு நீங்கி நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இன்று பணிச்சுமை அதிகமாக இருப்பது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. குழப்பமான மனநிலையின் காரணமாக உங்கள் துணை இடத்துல விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சி திருப்தியை தருவதாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம்.
ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாக இருந்தாலே போதும். தொலைதூரத்துல இருந்து கிடைக்கின்ற செய்திகள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. தொழில்ல மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலுமே அது விலகியும் செல்லும். அலுவலகத்துல உங்களுக்கு பொறாமை உணர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாம். வேலையில மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சின்ன சின்ன சறுக்கல்களும் ஏற்பட்டு நீங்கும். சுப செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வரவுக்கு மீறிய செலவுகளும் இருக்கும். பதவி மாற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருள் சேர்க்கையும் இருக்கும். வியாபார எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. பொருளாதார சேமிப்புகள் இப்பொழுது கை கொடுப்பதாகவும் இருக்கும். இன்று மனைவி உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். மற்றவர்களை நம்பி பெரிய தொகையை ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை இப்பொழுது சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். இது உங்களுக்கு நிம்மதியையும் ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களுடைய வகையில சுப செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபத்தையும் பார்த்து விடலாம். இளைய சகோதரர்களிடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்று சில எதிர்மறையான கருத்துக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு தலையசைத்து சென்று விடுவதே நல்லது. ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கலகலப்பான முகத்துடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்துல நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலை நேரத்துல சில ஆன்மீக தலைவர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கால்நடைகளின் மூலமாக லாபகரமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வியாபாரத்துல எதிர்பாராமல் இருந்து வந்த பிரச்சனைகளும் தோன்றி மறையும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடன் சார்ந்த நெருக்கடிகளும் குறையும். ஆரோக்கியம் சார்ந்த எண்ணங்களும் மேம்படும். அலுவலக பணிகள்ல சற்று விழிப்புடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாள் என்றும் கூறலாம். வெற்றியும் தேடி வரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். கலகலப்பாகவும் உணர்வீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. சில குருமார்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுடைய பணிகள்ல ஏதாவது நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கவனமாக கையாள்வதும் நல்லதுதாங்க. எதிர்ப்புகளை எல்லாமே தாண்டி வரவும் செய்வீங்க. பணியில முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நம்பிக்கையுடனும் சாந்தமாகவும் பணியாற்றுவதும் நல்லது. உங்களுடைய செயல்திறனின் மீது நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றும் வருவீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. சிலருக்கு சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மிதமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டு சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினரோடு அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க.
உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடிய மன உறுதியுடனும் இருப்பீங்க. லாபத்தை பெருக்கக்கூடிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்கள் வீட்டுல உள்ளவர்களினால தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. இன்று மாலையில உங்கள் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையுமே தள்ளி வைக்கவும் வேண்டாம். இன்று குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வையும் காணலாம். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த பந்தங்கள் தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல வரவும் இருக்கும். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அன்றாட பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆனால் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகத்தையும் பெற்றும் விடுவீங்க. சில ஆன்மீக சன்னிதானங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல பூஜை போன்ற விசேஷங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பாராத தனவரவும் இருக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். அக்கம்பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாறுபட்ட அனுபவத்தின் மூலமாக தெளிவாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று கோயில்களுக்கும் சில விசேஷ வைபவங்களிலும் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு உண்டாக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடன் இருக்கக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சாதகமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. ஆன்மீக விசேஷங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. சில அறப்பணிகள் செய்வதற்காக செலவழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியில முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்புகளும் கூடி வரும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்புகளும் அதிகரிக்கும். பணத்தை சரியான முறையில பயன்படுத்தவும் செய்வீங்க. பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்தவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். திடமான ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த பலன்களும் தேடி வரலாம். தொழில்நுட்பத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்துல வெற்றியும் உண்டாகும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்து விடலாம். தகவல் தொழில்நுட்பத்துல மேன்மையும் உண்டாகும். அலுவலகத்துல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். வேலை இடங்கள்ல நுட்பமான வேலை திறனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. எதிர்பார்த்த வருமானமும் இருக்கும். பணவரவும் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானத்தை பெருக்குவதில் புதிய வகையில நீங்க திட்டமிடவும் செய்வீங்க. நண்பர்களுடைய உதவிகளை பயன்படுத்தியும் கொள்வீங்க. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாங்க. இதனால சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். பங்கு பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். வாடிக்கையாளர்கள் இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வராது என்று நினைத்த பணமும் கைக்கு வந்து சேரும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று சில வியாபாரத்துல அதிரடியான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு என்று ஒரு புதிய பாதையை அமைத்தும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதில சிரமம் என்று எதுவும் இருக்காது. தேர்வுல நல்லபடியாக வெற்றியும் பெற்று விடுவீங்க. நிதானத்துடன் செயல்பட்டு மற்றவர்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க.
உங்களுக்குள்ள இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதுல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்களுடைய விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபார பணிகள்ல லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல முன்னேற்றமும் இருக்கும். கல்வியில புதிய யுத்திகளை பயன்படுத்தி முன்னேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு மாற்றமான நாளாகவும் அமையும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். இன்று முக்கியமான கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திறமையான திட்டமிடுதல்களின் மூலமாக உங்களுடைய முயற்சியில வெற்றியும் காண்பீங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியான சுற்றுலாக்காகவும் இருக்கலாம். இது உங்களுக்கு ஆறுதலையும் திருப்தியையும் ஏற்படுத்தும். பணியில அமைதியாகவும் உணர்வீங்க. சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தங்க செய்யும். அதிக வேலை சுமை உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில இன்று உங்களுடைய வேலைகள்ல முனைப்பாகவும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில தேவையற்ற எதிர்மறையான கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவும் இருக்கும். இது உறுதியாகவும் இருப்பீங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. அதற்கான நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நினைத்த வேலைகள் தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். தொழிலுக்கு சில எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. சில தேவையில்லாத வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புரிந்து கொள்ளாமல் இருந்து வந்த உறவினர்கள் இப்பொழுது உங்களை தேடி வந்தும் பேசுவாங்க. இதனால ஏற்பட்டு இருந்த மன சங்கடங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல முன்னேற்றமும் இருக்கும். இன்று அவசியமான நேரத்துல அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வேலைகளை கவனத்தை செலுத்த முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பண விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். எவ்வளவுதான் பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் ஏற்படலாம். சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல ஒப்பந்தங்களும் தள்ளி போய் தாங்க முடியும். உத்தியோகத்துல மற்றவர்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருப்பதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வழியில செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய யோசனையை உங்கள் குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சில கூடுதலான வேலைகளை பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். கால்நடை பணிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வித்தியாசமான கனவுகளினால குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய செயல்திறன்ல நீங்க சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். உத்தியோகத்துல உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகள் இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. நீண்ட நாட்களாக முடங்கி இருந்த சில வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று வேலையில சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தாங்க செய்யும். இதனால வேலைகளை முடிப்பதுல திருப்திகரமாகவும் உணரவும் மாட்டீங்க. செய்த வேலையை மீண்டும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. கவனக்குறைவான பேச்சுக்களினால சின்ன சின்ன வாய்ப்புகளை இழக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் ஊக்கத்தை தருவதாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். இதனால வேலையில தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்று மனதில் ஏற்படுகின்ற மாறுபாடுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியதாகவும் அமையும். விஷயங்களை எளிமையாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தங்க இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன அழுத்தத்தின் காரணமாக முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் இடையூறுகளும் நீங்கும். தொழில் துறையில விறுவிறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத லாபத்தையும் பெற்றுவிடலாம். கையில பணமும் இருக்கும். நினைத்த வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய போக்கு அவ்வப்பொழுது மனக்கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பணம் வரவு செலவு கணக்குகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. உரிய நேரத்துல வேலைகளை முடித்துக் கொடுக்கவும் முடியும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளிவட்டாரத்துல யாரையும் விமர்சிக்கவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்களுடன் சின்ன சின்ன நெருடல்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வேலையாட்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். சகோதரர்கள் கேட்கின்ற உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. புதிய முயற்சிகளை கவனமுடன் மேற்கொள்வதும் நல்லது. எதிலுமே இன்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வேலைகளை நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். நண்பர்களுடைய வழியில உற்சாகத்துடனும் பேசவும் செய்வீங்க. புதிய முதலீடுகள் செய்வதில் சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய உணவுகளை உண்டும் மகிழ்வீங்க. தடைப்பட்டு இருந்து வந்த சில பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன விவாதங்களும் தோன்றி மறையும். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். இன்று விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:13 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சில மறக்க முடியாத நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சில சமூக கூட்டங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியிட சூழ்நிலைகள் கலகலப்பாகவும் இருக்கும். தாமதங்களும் நீங்கும். பணியில நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க.
அதனை ஒழுங்கமைத்து செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல எளிமையாக கோபத்தை வெளிப்படுத்தி விடவும் முடியும். ஆனால் யாரிடத்திலும் முன்கோபத்தினை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இத்தகைய உணர்வுகளை நீங்க கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு மற்றவர்களிடத்துல கலகலப்பாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று சுமாராக தங்க இருக்கும். கூடுதல் பொறுப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் கைமீறி போகாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். அதற்கான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த பலன்களும் வந்து சேரும். செய்யும் வேலையில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. விருப்பப்பட்ட இட மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய ஆதரவினால சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கி வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில்நுட்ப துறையில மேன்மையும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். முக்கிய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது என்று சிறப்பாகவும் உணர்வீங்க. திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. சலிப்பில்லாமல் வேலைகளை பார்த்து மற்றவர்களுக்கும் உதவுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மனதில இனம் புரியாத கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். நேரத்திற்கு தூங்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். மனைவியினுடைய பேச்சுக்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். கணக்கு வழக்குகளை எல்லாமே சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. மனதிற்கு இதமான செய்திகளும் வந்து சேரும். உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. முடிந்தவரை மற்றவர்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் இப்பொழுது வழக்கம் போலவே இருக்கும். பொருளாதார நெருக்கடிகளும் குறையும். குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. போட்டி பொறாமைகளும் குறையும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் செயல்படுவீங்க. உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். இன்று மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதார பிரச்சனைகளும் குறையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். என்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்துல அனுகூலமான போக்கும் காணப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில சாதகமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். பயணங்களினால நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். பணியிடத்துல திறமையாக பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் வெளிப்படையாகவும் மகிழ்ச்சியான உணர்வுகளையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருமே என்று மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. எதிர்காலத்தை பற்றிய பயனுள்ள விவாதங்களும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன தைரியத்துடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இது மகிழ்ச்சியான பயணங்களாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். தொழில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முன்னேறவும் செய்வீங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலுமே இறங்கவும் வேண்டாம். உறவினர்களுடைய போக்கினை கண்டு கொள்ளாமல் செல்வதே நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பி மயங்கி விடவும் வேண்டாம். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் பணம் கொடுக்கவும் வேண்டாம்.
உரிய சாட்சிகளை வைத்துக் கொண்டு பணம் கொடுப்பதே நல்லது. எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உயரதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. எதிர்பார்த்த பணம் கிடைப்பதுல தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இன்று அலுவலக பணிகள்ல சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கலாங்க. பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். பொருளாதார நெருக்கடிகளும் குறையும். குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சாதகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் நீங்கும். தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபத்தையும் பார்த்து விடலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். இன்று வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாகவும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று தலைமை பொறுப்பிற்கான சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். இதனை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணியிட சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தன்னம்பிக்கையுடனும் உணர்வீங்க. திருமண உறவுல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்திகரமாகவும் உணர்வீங்க. அன்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடனான உறவு படைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்குங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். சேமிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. சிலருக்கு புதிய சேமிப்பு கணக்குகளை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த செய்திகளும் கால தாமதமானாலும் வந்து சேரும். இன்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டுல ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். நெருங்கிய நண்பர்களே இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது எதிராக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சுமையினால மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பழுதுகளும் இருக்கத்தங்க செய்யும். இதனால பெரிய அளவுல செலவு என்று எதுவும் இருக்காது. நேர்மையாக நடப்பதுல உறுதியாகவும் இருப்பீங்க. தொழிலை நடத்துவதில் பண இருப்பை சரிபார்த்தும் கொள்வீங்க. இன்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டை சரியாக பூட்டிவிட்டோமா என்பதை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் இருக்கும். தெய்வீக ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பழைய சிக்கல்கள்ல ஒன்று தீரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிறைவாகவும் உணர்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்து விடுவீங்க. உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். கூட்டாளிகளை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை பொறுமையாக மேற்கொள்வதும் நல்லது. வர்த்தக துறையில நிபுணர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. அரசாங்கம் தொடர்பான வேலைகளை பதட்டமின்றி செய்து முடிக்கவும் செய்வீங்க. வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும்.
வெளியூர் பயணங்கள் மற்றும் கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. புரிதல்களும் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வெளியூர் வேலை வாய்ப்புகளும் கூடியும் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. செயல்கள்ல வெற்றி பெறக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நட்புணர்வை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவினர் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண பற்றாக்குறைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில பொறுப்புகள் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளை கையாள்வதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன மன அழுத்தங்களும் இருக்கும். இன்று கடவுள் வழிபாடு போன்றவைகள் மன ஆறுதலையும் ஏற்படுத்தும். திருப்தியாகவும் உணர்வீங்க. சுப செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில நேர்மையாகவும் உணர்வீங்க. திறமையாகவும் பயன்படுத்தவும் செய்வீங்க. இன்று வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வருமான உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். உயர்வு உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிலும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். அரசியல்வாதிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல கவனக்குறைவாக செயல்படவும் வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கி கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. இன்று தேவையில்லாத அழைப்புகளுக்கு நீங்க முக்கியத்துவமும் தரவும் வேண்டாம். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே முடிப்பதும் நல்லது. சிலர் உங்களிடத்துல நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். சின்ன சின்ன ஏமாற்றங்களும் தோன்றி மறையும். வியாபாரத்துல பணியாட்களினால டென்ஷன்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல உங்களை பற்றி வதந்திகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் நல்லது. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதற்கான சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சாதகமாகவும் அமையும். பிள்ளைகளினால பெருமையாகவும் உணர்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். வியாபார பணிகள்ல சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல இருக்கிறவங்க என்று அனைவரையுமே அனுசரித்து செல்வதும் நல்லது. மூத்த உடன்பிறப்புகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள்ல அலைச்சல்களும் இருக்கும். பயணங்கள் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகளும் குறையலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வருத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிறிய முதலீடுகளின் மூலமாக நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. மூத்த உடன்பிறப்புகள் இடத்துல அனுசரணையான போக்கும் காணப்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் விஷயத்துல கண்காணிப்புடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.